ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं कुर्महे देवो सर्वकार्येषु सर्वतः जय आदिपराशक्ति की जय। உலகெல்லாம் இருக்கக்கூடிய ஐடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623 அப்படிங்கிற நம்பர்லேருந்து உங்களுக்கு நான் நிறைய ஆன்மீகம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில 100வது எபிசோடு நெருங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த இன்னும் 2-3 எபிசோடு தாண்டினோடனே 100வது எபிசோட்ல மிக முக்கியமான அற்புதமான விஷயங்களை பேசவிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி விருப்பப்படுறோம். இப்போ இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம். தொடர்ச்சியாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது துலாம், விருச்சிகம். இந்த 2 ராசிகளை பற்றி நம்ம அவருடைய வேலைகள், அவருடைய படிப்பு பற்றி நம்ம பேச இருக்கிறோம். துலாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி அந்த இடத்துல உச்சமாகிறார். அப்போ மேல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லுவோம், வீடு சம்பந்தப்பட்ட, நில அளவியல் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய படிப்புகள் படிப்பார்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் விவரத்துறை படிப்பு படிப்பார்கள் சொல்லுவாங்க. இப்ப கீழே அதே மாதிரி அதுவும் சுக்கரனோட வீடு தான். ஆனா சனி உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலைகள், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு, பிடெக், எம்டெக், அதுக்கு மேல, அதுக்கும் மேல இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரிய பெரிய லெவல்ல பண்ணக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பெரும்பாலும் துலா ராசிக்காரர்கள், அவங்களுக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து துல்லியமாக அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி செவ்வாய் அங்க அதே மாதிரி செவ்வாயோட வீடு மேல எப்படி மேஷம் செவ்வாயோட வீடும், அதே மாதிரி விருச்சகம் செவ்வாயோட அதிபதி. செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதி. அப்போ என்ன மாதிரியான படிப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த துறையிலேயே இராணுவத்துல பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஆர்மி, 3 பெரும் துறைகள், நேவி, ஆர்மி, அடுத்ததாக இருக்கக்கூடிய இராணுவம். இந்த 3த்துலயும் பெரும் தரைப்படை, காவல்படை, கப்பற்படை, 3 படைகள்லயும் பெரிய பெரிய படிப்புகள் படிப்பது. மெரைன் இன்ஜினியர்ல பெரிய படிப்பு, மெரைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புல பெரிய படிப்பு, கடல் சார்ந்த படிப்புகள், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் பயிற்சி எடுக்கிறது, அந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போவாங்க. வெளியில போய் எம்எஸ் முடிச்சுட்டு, டாக்டரா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பெரிய படிப்பு படிப்பாங்க. டாக்டர்ல பெரிய டாக்டர், ஹார்ட் சர்ஜன் அப்படிங்கிற மாதிரியான படிப்புலாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நோட்ஸ் எழுதுறதுலையோ உள்ள ஒரு இது பெரிய புத்தகத்தில் படம் வரைகிறதுலையோ ரொம்ப அற்புத வல்லுநர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா துலாம் அப்படின்னும் விருச்சகம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு படிப்புகள், அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க உள்ள போவாங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு ஆக்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அவங்க படிப்பாங்க. டிப்ளமோ இன் ஆக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பும் படிக்கக்கூடிய வாய்ப்பு. விஷுவல் கம்யூனிகேஷன் அதையும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. 2 ஜாதகக்காரர்களும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்தகர்கள், சிரிப்பு நிறைய, எல்லாருக்கும் சிரிப்பு காட்டுவதிலே வல்லுநராக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் செய்வதை பார்த்து சிறப்பாக செய்யாமல் தான் செய்வதை பார்த்து அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருப்பவர்கள். அப்போ 2 பேரும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நமது விநாயக பெருமான் சன்னதியிலும், ஐயப்பன் சன்னதியிலும், ஆஞ்சநேயர் சன்னதியிலும் வழிபாடு செய்வது சால சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இவங்க விருச்சக ராசிக்காரர்கள் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபாடு செய்வது, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு தான் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது அல்லாமல் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபாடு செய்வது சால சிறந்ததாக இருக்கிறது. அங்க போய் நல்லபடியா முருகனை வழிபட்டார்களே ஆனால் நல்ல விதங்களில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் உடல் உபாதைகளை பெறக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஆகையினால பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். துலாம் ராசி, விருச்சக ராசியை பற்றி நம்ம இந்த வாரத்தில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கிறது. ஐடி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623.